அஞ்சு, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க பாரு ஏஞ்சல், என்னெல்லாம் இருக்குன்னு. என்ன இருக்கு? பாட் இருக்கு, பெயிண்ட்ஸ் இருக்கு, பிரஷஸ் இருக்கு. பாட் பெயிண்டிங் பண்ண போறியா? ஆமா ஏஞ்சல், பாட் பெயிண்டிங் தான் பண்ண போறோம். சேனல் பார்க்குறவங்களுக்கு பாட் பெயிண்டிங் எப்படின்னு டீச் பண்ண போறோம். அப்படியா? ஆமா, நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த பாட் பெயிண்டிங்லாம் சொல்லி கொடுத்தா ஃப்ரீ டைம்ல அவங்களும் பண்ணுவாங்கல்ல. சூப்பர் ஐடியா அஞ்சு. கிராஃப்ட் கிளாஸ்ல நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரி வா, இப்போ நாங்கள் உங்களுக்கு பாட் பெயிண்டிங் சொல்லி கொடுக்க போகிறோம். அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாட் பெயிண்டிங்க்கு நான் ஒரு பாட் எடுத்திருக்கேன், 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் அண்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். பென்னோட பேக் சைடில் ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பென் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. பென்சிலில் ஏதாவது ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பெயிண்ட் ப்ரஷஸ். எத்தனை ப்ரஷஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை ப்ரஷஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 கலர் யூஸ் பண்ணுறதுனால 2 ப்ரஷஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இயர்பட் இருந்தால் அது ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வாட்டர் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக அடிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது அக்ரலிக் பெயிண்ட்டு. அந்த அக்ரலிக் பெயிண்ட்டை பாட் ஃபுல்லாக அடிக்கணும். அக்ரலிக் பெயிண்ட் வந்து நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த பாட் ஃபுல்லாக நம்ம அது மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். உள்ளே நான் இப்போ பெயிண்ட் பண்ணலை, வெளியே இருக்கிறது காஞ்ச பிறகு தான் நம்ம உள்ளே பெயிண்ட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறத நல்லா காய வைக்கணும். இதுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட் மேலே இந்த பாட்டை கவுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ உள்ளே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வெளியே நல்லா காஞ்சதுனால வெளியே அப்படியே பிடிச்சே உள்ளே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணணும். உள்ளே ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வாய்க்கிட்ட வரைக்கும் பெயிண்ட் பண்ணால் போதும். அப்போ தான் அது அசிங்கமாக தெரியாமல் ஃபுல்லாக பிளாக் கலரில் தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? இப்போ உள்ளேயும் நல்லா காய வச்சுட்டோம். இந்த பாட் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பென் எடுக்கும் போது நல்லா பார்த்து எடுங்க. நான் இந்த மாதிரி எடுத்ததுனால இது வெளியவும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைடில் இந்த மாதிரி எதுவும் பின் இல்லாமல் இங்கே பாருங்கள் பிளெயினாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சைடில் ஏதாவது பின் இருந்தால் அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வராது. ஸோ எந்த பின்னும் இல்லாத மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை அதில் டிப் பண்ணி இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் நான் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அதே மாதிரி வச்சுட்டே வாங்க. இதே டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த வச்சுட்டேன்னா இந்த பட் எடுத்து அந்த பெரிய ரவுண்டை சுற்றி குட்டி குட்டியாக சின்ன ரவுண்டை வைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்கள் எல்லா ரவுண்ட்ஸையும் வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக இந்த வாய்க்கிட்ட எல்லோ கலரில் அடிக்கிறேன். இதை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இதை அடித்தா இன்னும் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? இப்போ என்னோட பாட் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. என்னோட பாட் பெயிண்டிங்க்கு நான் ஒரு பாட் எடுத்திருக்கேன். 3 கலர்ஸில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பிங்க், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. இந்த 3 கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இது மேலே நான் அப்படியே ட்ரா பண்ண போகிறேன். நான் பண்ணுற மாதிரி தான் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே கர்வாக ட்ரா பண்ணுறேன். ஃபுல்லாக கர்வாக இருக்க மாதிரி இங்கே பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து ஃபுல்லாக அடிச்சிடுறேன். இது ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே எடுத்துருக்க பிங்க் கலரை எடுத்து அடிச்சிடணும். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. இதே மாதிரி அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர். நான் 3 கலர் தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த 3 கலர் மட்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 கலர்ஸ் எடுத்துட்டேன்னா இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஆரஞ்சு கலர் அடித்தோம்ல அந்த ஆரஞ்சு கலரை க்ரீன் கலர் பக்கத்தில் அடிக்கணும். அதுக்கு பக்கத்தில் பிங்க்கு, அதுக்கு பக்கத்தில் க்ரீனு, அந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கலர் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கேன். 3 கலர்ஸ் எடுத்ததுனால இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ கீழே எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி மேலேயும் வந்து ஃபுல்லாக 3 கலர்ஸையும் மாற்றி மாற்றி அடிக்க போகிறேன். மேலே அடிக்கும்போது 2 கலருக்கு நடுவில் வேறு ஒரு கலர் வர மாதிரி பார்த்து அடிக்கணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? 2 கலர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கலர் வர மாதிரி அடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இருக்க வாய்க்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த டார்க் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே இருக்க வாய்க்கு மட்டும்தான் அடிச்சிருக்கேன்.
ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே ஒரு பூ வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பாட் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான பாட் பெயிண்டிங். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சோஃபிஸ் மினி வேர்ல்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.